க்ளீன் பண்ணலையா? வண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் வண்டெல்லாம் ரூம்குள்ள வருது. என்ன க்ளீன் பண்றா இவ? ஐயோ, இங்கதான் இங்க சுத்துது. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, வண்டுமா. என்ன இவ கத்திக்கிட்டே இருக்கா? அம்மா 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 அம்மா, ஏன் இப்படி கத்திட்டு ஓடி வர? ரூமை க்ளீன் பண்ண மாட்டியாமா? டெய்லி பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். நீ டெய்லி க்ளீன் பண்ணா எப்படிமா ரூம்குள்ள வண்டு வரும்? புஸ்ன்னு வந்து காதுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குமா வண்டு. அதுதாண்டி எனக்கும் சந்தேகமா இருக்கு. நீ க்ளீன் பண்ணா எப்படிமா வண்டு வரும்? ஒரு இடத்துல ஆடாம நில்றி. ஒரு இடத்துல ஆடாம நில்றி. அந்த வண்டு காதுக்குள்ள போகுமா? அந்த வண்டு காதுக்குள்ள திரும்படி. எதுக்குமா? அந்த வண்டு உன்னைய சுத்துதுல, அதான் என்னன்னு செக் பண்ணும். திரும்ப. என்ன ஏமா சுத்த போகுது? அம்மா இருடி. அடி பாவி. என்னம்மா என்ன பண்ற? இங்க பார். போன வெள்ளிக்கிழமை வச்ச பூவு உன் மண்டையில புதஞ்சிருந்தா அந்த வண்டு உன்னை தேடி வராம வேற என்னத்தை தேடி வரும்? ஓ, வண்டெல்லாம் இப்போ ரொம்ப வர வர இன்டெலிஜென்ட் ஆயிடுச்சு போல இருக்கே. ஹலோ, வண்டு இன்டெலிஜென்ட் ஆகல, நீதான் முட்டாளாய் தெரியற. என்னம்மா நீ எப்படி பேசுற? டெய்லி தலை குளிச்சு தொலடி. மா 2 நாளா கோல்டுமா, மூக்க உறிஞ்சவே முடியல. அதனால 2 நாள் தலை குளிக்காம விட்டா அதுக்குள்ள இவ்ளோ நடக்குதுமா 2 டேஸ்ல. வெரி பேட். இன்னைக்கு வண்டு வந்த மாதிரி நாளைக்கு காக்கா, குருவி, புறான்னு வரும். அத வளர்த்திக்கிட்டு திரி, சரியா? பைத்தியம். காக்கா, குருவி, புறாலாம் வருமா? என்னது இது? அம்மா மதியத்துக்கு கருவேப்பிலை சாதம் பண்ணிடு. அப்புறம் கடலெண்ணெய் ஊத்தி பண்ணாம அந்த கோகனட் ஆயில் வாங்கி வச்சிருக்க அந்த 3rd ஷெல்ஃப்ல அதை ஊத்தி பண்ணிடு. சரி சரி, இது என்ன பார்சல்? ஓ, கண்டிஷனர் ஆர்டர் போட்டா வந்துருச்சு போல இருக்கு. அடியே, போன வாரம் தாண்டி மார்க்கெட்ல 2 பாட்டில் வாங்கினேன். அதெல்லாம் எப்பயோ காலி. அவ்வளோ பெரிய பாட்டில ஒரு வாரத்துல காலி பண்ணிட்டியா? ஆமாமா, காலிமா. என் முடிக்கெல்லாம் ஒரு பாக்கெட் ஷாம்பு வாங்கி ஒரு தடவை குளிச்சுட்டு மீதியை அடுத்த தடவை வச்சுப்பேன், தெரியுமா? அதெல்லாம் உன்ன மாதிரி ஆண்டிங்க சௌரி குடுமிக்கு வேணா செட் ஆகும். என்ன மாதிரி கர்லி குயின்ஸுக்குலாம் அதெல்லாம் ஒத்துறாது. நல்லா கண்டிஷனர் எடுத்து 4 அலசு அலசுனாதான் குளிச்ச மாதிரியே இருக்கும். 4 அலசலா? நீ என்ன துணியா துவைக்கிற? கிட்டத்தட்ட துணி துவைக்கிற மாதிரி தான். ஷாம்பு கூட அவ்வளவு சீக்கிரத்துல காலியாவாது மம்மி. பட் கண்டிஷனர் ஈஸியா காலியாயிடும். ஏன்னா 4 தடவை என்னோட கண்டிஷனர் கை நிறைய எடுத்து ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரன்ச் பண்ணி செட் பண்ணாதான் சாஃப்ட் அண்ட் பவுன்சியா இருக்கும் என்னோட கர்ல்ஸ். இது சரிப்பட்டு வராது. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, உங்க அப்பனும் நானும் உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச சொத்தை கண்டிஷனர் வாங்கியே கரைச்சிருவேன். மாசத்துக்கு ஒரு பாட்டில் யூஸ் பண்ணா போதும். அது வரைக்கும் அது காலி ஆகட்டும், இத அப்புறமா குடுக்குறேன். மாமா மாமா சொன்னா கேளுமாமா, கண்டிஷனர் எல்லாம் கஷ்டமா மாமா, கொடுத்துருப்பாமா. நீ ஏன் சொல்லுடா, உன்னை மெயின்டைன் பண்றதுக்கு நான் படாத பாடுபடுறேன். இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. அவங்க கிடக்குறாங்க, டைம் ஆயிடுச்சு, ஹேர் ட்ரை ஆயிடுச்சு பாரு, நீ போய் ஆயில் அப்ளை பண்ணி ஷைன் பண்ணு. ஏய், நீயா பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். பரவாயில்லையே, பேசலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா நீ? பத்திரிக்கை வந்துட்டோம், இந்த அளவு கூட அப்டேட் ஆகலாம் எப்படி? அதுவும் இல்லாம என்ன மெயின்டைன் பண்ண நான் தானே பேசி ஆகணும். அதுவும் கரெக்ட் தான், சூப்பர். சரி, நீ போய் கண்டிஷனர் வாங்க போ. ஆமா கரெக்ட். அம்மா கண்டிஷனர் குடுப்பியா மாட்டியா? ஹலோ சார், இன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஓவரா அடிக்குது. பேசாம இன்னைக்கு மட்டும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்குவா? இது மொத்தமா வீட்ல இருந்துருவா? சே, ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் சார். அது வண்டி எடுத்துறேன் சார், செருப்பு போடுறேன் சார், தோ வந்துருவேன். ஒரு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் மாட்டோம், சைக்கோ. ஏங்களாம் போவேன்டா, எங்க அம்மா பாத்துருவாங்க. ஓகேவா, நம்ம நாளைக்கு. ஒரு நிமிஷம் சொல்றி. ஏய், எங்கடி இருக்க? அருணோட வெளியே இருக்கேன்டி. எங்க என் ஹெல்மெட்? உன் ஹெல்மெட் எங்கிட்ட கேட்டா? உன் வீட்டுல போய் திரு. ஓ, இங்க ப்ளூ கலர்ல சொப்பு சாமா மாதிரி ஒரு ஹெல்மெட் இருக்கு, அதை தூக்கி போட்டு உடைச்சிடவா? ஏய், அது ஏன் ஹெல்மெட்? உடைச்சிடாத. அப்ப ஏன் ஹெல்மெட்டுங்க?
எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி நான் தான் உன் ஹெல்மெட்டை மாற்றி எடுத்துட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். உன் ஹெல்மெட் என் வீட்டில் தான் இருக்கும். இப்போ நான் எப்படி ஆஃபீஸ்க்கு ஹெல்மெட் போட்டு போவேன்? என்னடி நினைச்சிட்டு இருக்க? மரியாதை எடுத்துட்டு வந்து அதை கொடுத்துருவோம், கருமத்தை வாங்கிட்டு போ. ஏய், இதுக்காகலாம் என்னால் கேப் போட்டு உன் வீட்டுக்குலாம் வர முடியாது. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வரேன். ஏய், நான் இப்போ எப்படி ஆஃபீஸுக்கு போவேன்? போலீஸ் பிடிக்க மாட்டானா? சரி வாப்பலாம். ஹலோ, ஒரு மரியாதையே இல்லை அவளுக்கு. ஃபோனை பாட்டுக்கு வச்சிடுறா. அடிப்பாவி, அவ எத்தனை நாள் போட்டாலோ கிளாத் கூட போடாம அப்படியே மாட்டுறியே. எக்ஸ்கியூஸ் மீ முடி, எனக்கு இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இது என்ன, நம்ம மண்டையை விட இத்தனோண்டு இருக்கு. ஐயோ, இதை மாட்டிக்கிட்டு எப்படி நான் ஆஃபீஸ் வரைக்கும் போறது? வேற ஹெல்மெட்டும் இல்லையே, பேசாம இதை கழட்டி கடாசிடுவோம். போலீஸ் பிடிச்சா 1000 ரூபாய் ஃபைன் போடுவான். ஐயோ, இது வேற நின்னு தொலைய மாட்டா. ஐயோ, இது வேற மண்டையில உட்கார மாட்டுதே. இதை வச்சுக்கிட்டு ஆபீஸ் வரைக்கும் எப்படி போறோன்னே தெரியல. மணி என்னாச்சு? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா? அர்ச்சனா, அர்ச்சனா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, எந்திரிச்சு போய் குளிடி. மா, ஒரு 2 minutes மா. இந்த முடிய தேய்ச்சி குளிக்கவே 2 மணி நேரம் ஆகும், இதுல 2 நிமிஷமா? எந்திரிச்சு போய் குளிடி. ஏண்டி, காலங்காத்தால என் முடியலுக்குலன்னா உனக்கு பொழுது விடியாதா? அவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் இல்லைன்னு பொறாம. கரெக்டா சொன்னடா. ஏ பைத்தியம், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. தள்ளு, நான் போய் குளிக்கணும். நேத்து பீச்சுக்கு போயிட்டு வந்து மண்டை ஃபுல்லா மண்ணு. நான் போய் தலை குளிச்சுட்டு வரேன். அவ போயிட்டா. இருக்கு, இன்னைக்கு கொஞ்சமா தான் கொட்டி இருக்கு. ஓகே ஓகே ஓகே, போயிடுவோம். என்னது இது? யாரு களைச்சு போட்டாங்களோ அவங்க தான் நீட் பண்ணணும்னு வசனம்லாம் பேசுவா. பெட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வச்சுட்டு போயிருக்கா. என்னவோ. மண்ணுடா. மா, பாத்ரூம்ல பக்கெட் புதுசா இருந்துச்சு. அதுக்கு என்னப்போ? இல்லம்மா, பக்கெட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். சரி, நீ ஆபீஸ் கிளம்பல? டைம் ஆச்சு. கீழே டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், ஆறிட போது, போய் சாப்பிடு. நான் தானே ஆபீஸ் கிளம்புறேன், நீ ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்க? எனக்கு புரியல. ஒரு அக்கறை தாமா உன் மேல. நீ அக்கறைலாம் பட மாட்டியே. ஐயோ, சரி, போகும்போது சேஃபா ஹெல்மெட் போட்டுக்கோ. அது இல்லாம இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர்ல போகாத, நல்லா பின்னி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோ டைட்டா. இன்னைக்கே உங்களுக்கு என் முடிமலை இவ்வளோ அக்கறை? எனக்கும் அதே டவுட் தான். இல்ல, சம்திங் இஸ் ராங், கண்டுபிடிக்கிறேன். சரி, என் பேக் கீழே தானே இருக்கு. யார்கிட்டடி பேசிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்ல, பேக் கீழே தானே இருக்கு. கீழே தான் இருக்கு. சரி, டிஃபன் எடுத்து வச்சிட்டல. சரிம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி, போயிட்டா போயிட்டா. இதோ இருக்கு. இங்க இருக்கு. என்னடி இது? என்ன இது? ஏன் முடி? அடி பாவி, பெத்த பொண்ணோட முடி எடுத்து எனக்கு சூனிய வைக்க பாக்குறியா நீ? இல்லடி, நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேனா அப்புறம் என்ன இதுக்கு என் முடி எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்க? அது வந்து இது வந்து பேசாத. ஏதோ மாசம் மாசம் உன்னோட அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 5000 ரூபாய முடிக்கு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு செலவு பண்றதுக்காக திருடுறேன்னு பெத்த பொண்ணுக்கு சூனிய வைக்க பாக்குறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்டி. சிக்குமுடி வாங்குறேம்மா, சிக்குமுடி 100 கிராம் சிக்குமுடிக்கு பக்கெட்டி தரமா. அர்ச்சனாமா, சீக்கிரம் கொண்டு வாங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்து என் உயிரை எடுக்கிறான். அடி பாவி, பெத்த பொண்ணோட முடியெல்லாம் கலெக்ட் பண்ணி வித்து வீட்டுக்கு பக்கெட் வாங்கி போடுறியாடி? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஓ, அப்ப இவ்ளோ நாளா
என் பெட்டு, பாத்ரூம், டவலு, சீப்பு இது எல்லாத்துல இருந்தும் முடிய திருடி வீட்டுக்கு பக்கெட் வாங்கி போட்டிருக்க. அப்படிதானே? சொல்ல முடியாது. நீ தூங்கும்போது உன் தலையில இருந்து கூட புடிங்கிருப்பாங்க. புடுங்கினாலும் புடுங்குவா. பண்ணக்கூடிய ஆள் தான். ஏ லூசு, யார்கிட்ட பேசிட்டு நான் இருக்க? யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. பின்ன என்னடி, வெய்ய காலம் வந்துருச்சுன்னா உன் முடி கொட்டும். அந்த முடியை எடுத்து குப்பையில போட்டு வேஸ்ட் பண்ணாம 2 பக்கெட் வாங்கினேன். அது தப்பா? 2 பக்கெட் வாங்கினியா? அது மட்டும் இல்லாம உன் கர்லி ஹேருக்கு குவாலிட்டியான பக்கெட் கொடுக்குறாங்க. இந்த பாரு, இந்த கவர் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு ஏன் முடியாடி? என் முடியும் கொஞ்சம் இருக்குடி. நாளா சத்தியமா சொல்றேன்டி, வயிறெறிஞ்சு சொல்றேன். உனக்கெல்லாம் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா, உனக்கு பொறப்புன்னு ஒண்ணு இருந்தா, நீ எல்லாம் ஏன் முடியும் தாண்டி பொறப்ப. இது என் சாபம். அவன் முடி எனக்கு இருந்தா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கு. நம்ம இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் மோமோஸ் வாங்க போறேன். எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. உனக்கு என்ன வேணும்? மோமோஸ் கடனா? அங்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்கும், வாங்கிட்டு வா. ஏய், என்ன மண்டே ஸ்ப்ரிங் நீ சாப்பிடுறதா ஸ்ப்ரிங்? ஐயோ, இதெல்லாம் ஜோக்குன்னு இவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா? சிரிக்கிறத நிறுத்திட்டு போய் வாங்கிட்டு வா. ஜோக் அடிக்கிறதுன்னு நினைப்பு பைத்தியம். எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். தயவு செஞ்சு என் மேல கையெடு. என்னாச்சு? உன் முடியல என் செயின் மாட்டிச்சுடி. ஐயோ, ஏய் பாத்து கொஞ்சம் பத்திரமா, அவனுக்கு வலிக்காம எடுறி. அவனுக்கா? எவனுக்கு? உனக்கு சொன்னா புரியாது. நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா அவனுக்கு வலிக்காம எடுத்துடுறி. சீக்கிரம் ஏறி. எனக்கு என்ன ஆசை எப்படி இருக்கணும்ட்டு? நீ 2 பேரும் சேர்ந்து என்ன அறுத்துறாதீங்கடி. நீ கொஞ்சம் சும்மா இரு. சும்மா இருக்குமா? ஐயோ, உன்ன சொல்லலடி. வந்துச்சா? இல்ல. அப்புறம் பேசாம நம்ம போய் அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? அம்மா கிட்டயா? சரி இரு 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 இரு. அப்படியே பார்த்து லெவலா எந்திரி. என் கூடவே முடி பத்திரம். மெல்லமா மெல்லமா. வா வா வா. சீக்கிரம் வாடி. நீ கூடயே வாயேன். எங்க அம்மா கிச்சன்ல இருக்காளா வெளியே இருக்காளான்னு தெரியல. நான் அங்க போய் பாக்குறேன். பைத்தியக்காரி, 2 பேரும் சேர்ந்து தாண்டி போய் பார்க்கணும். என்னடி விளையாட்டு இது? ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுறோம். பார்த்தா தெரியல. அவ செயின்ல என் முடி மாட்டிக்கிச்சுமா, எடுத்து விடுமா. ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. சரி தள்ளு. பாத்துமா, பொறுமையாடு. எடுக்க முடியலடி. பேசாம கட் பண்ணிட வேண்டியதுதான். முடியதா? ஐயோ வேணாம். ஐயோ, நீ கவலைப்படாத. மா, முடியல கட் பண்ண கூடாதுமா. அப்ப செயினை கட் பண்ணிடுறதா? ஆண்டி, எங்க வீட்ல என்ன கட் பண்ணிடுவாங்க ஆண்டி? இப்போ நான் என்னதாண்டி பண்றது? மா, நீ எதையுமே கட் பண்ண வேணாம். உன் பல்லு இருக்குல்ல, பல்லு அதை வச்சு இந்த லாக்கெட்ல இருக்கிற கொக்கிய மட்டும் நெம்பி எடுத்துருமா. சரி சரி இரு, நான் ட்ரை பண்றேன். வாய்க்குள்ள எல்லாம் முடி வருதுடி. நீ துப்புனால பரவாயில்ல தாயே, எப்படியாவது என்ன காப்பாத்திடு. கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். என்னமாச்சு? என் முடி டேமேஜ் ஆயிடுச்சா? என் செயின் டேமேஜ் ஆயிடுச்சா? அடியே, உங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ண வந்து என் பல்லு தாண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. உனக்கு பல்லு இருந்தா என்ன, இல்லனா என்ன? மரியாதையா முடி டேமேஜ் ஆகாம எடுத்து விடுமா. நானே வழியில துடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு முடிதான் முக்கியமா? அம்மா, ஹை ஏய், வந்துருச்சா? என் செயின் நல்லா இருக்கு. தேங்க் யூ ஆண்டி. உன்னை நான் எப்படியோ காப்பாத்திட்டேன்டா. கவலைப்படாத, நீதான் என் சொத்து. என்ன மக்களே, நீங்களும் என்ன மாதிரி சிக்கலான முடியை வச்சுக்கிட்டு ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கா? அப்ப அரதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இருந்தாலும் மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நானே சம்மரை எப்படா சமாளிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீ வேற. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கே. என்ன? சம்மர்ல பயங்கரமா வெயில் அடிக்கும்ல, அதுதான் ஊருக்கே தெரியுமே. அப்ப டெய்லி காலையில என்ன குடிக்கணும்? பீரு. ஆமா. அப்ப என்ன நீயே சொல்லு. டன் டன்.